நாள் வருகின்ற ஏழாம் தேதி வியாழக்கிழமை, மாதத்தின் முதல் வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு குழந்தை இயேசு நவநாள் ஜெபமும், அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் அன்பின் விருந்தும் நடைபெறும். மாலை 6 மணிக்கு திருச்செப மாலையும், அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் சிலுவை பாதையும் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, வருகின்ற 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனிதரும் துறவியுமான புனித ஜான் நினைவு நாள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 10ஆம் தேதி தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு. பிரியமானவர்களே, இன்று தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்முடைய பங்கு வளாகத்திலும் ஒரு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற குழந்தைகளை இந்த முகாமிற்கு அழைத்து வந்து அவர்களுக்குரிய போலியோ சொட்டு மருந்தினை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியை சிறப்பித்தோர் பங்கினுடைய ஆண்கள் மற்றும் பெண்கள் மரியாயின் சேனையினர் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிப்போம். வரும் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்போர் பங்கினுடைய புனித வின்சென்ட் பவுல் குழு மற்றும் மறைக்கல்வி ஆசிரியர்கள். வரும் தவக்காலத்தினுடைய 4ஆம் வெள்ளிக்கிழமை திருச்சிலுவை பாதையை ஒருங்கிணைப்போர் பங்கினுடைய புனித சவேரியார், புனித சூசையப்பர், புனித மழைமலை மாதாம் மற்றும் புனித யாகப்பர் அன்பியங்கள். அன்புக்குரியவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் அறிவித்தது போல இந்த தவக்காலத்திலும் கூட வழிபாடுகளை சிறப்பிப்போர் வழக்கமாக நாம் திருப்பிட பூக்களுக்கு தருகின்ற அந்த காணிக்கை தொகையை கொடுத்த உதவி செய்யுங்கள். காரணம், இந்த தொகையைத்தான் நாம் புனித வாரம் முழுவதும் பயன்படுத்தி கொள்வோம். எனவே வழிபாடுகளை ஒருங்கிணைப்போர் கருத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இன்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி கடந்த ஞாயிறு அறிவித்தது போல இன்று பாலவாக்கம் அரைவட்டத்தில் உள்ள அனைத்து பங்கு இளையோருக்கும் ஒரு நாள் தவக்கால சிறப்பு தியானம் நமக்கு அருகில் இருக்கின்ற கண்ணகி நகர் புனித ஆரோக்கிய மாதா பங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கான தியான சிந்தனை, நற்கருணை ஆராதனை, மதிய உணவு, அதனைத் தொடர்ந்து ஒப்புரவு சாதனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே பங்கினுடைய எல்லா இளையோரும் இந்த ஒரு நாள் உங்களுக்கான தவக்கால சிறப்பு தியானத்தில் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, வரும் ஞாயிறு 2வது திருப்பலிக்கு பின் தவக்கால திரு யாத்திரையில் பங்கேற்போர் அனைவரும் ஆலயத்திலேயே இருக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். உங்களுக்கான அறிவிப்புகளும் வழிகாட்டுதல் நெறிமுறைகளும் இந்த திரு யாத்திரையை ஒருங்கிணைக்கின்ற குழுவினர் வழியாக உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கினுடைய தவக்கால பாரம்பரிய திருநிகழ்வுகளில் ஒன்று இந்த கைப்பிடி அரிசி தவ முயற்சி. வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் இந்த அரிசிகள் 2 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ, 15 கிலோ, 25 கிலோ என்று சொல்லி ஆலய வளாகத்தில் உங்களுக்கு விற்பனைக்கு இருக்கும். அதை பெற்று நீங்கள் காணிக்கையாக கொடுத்து உதவி செய்தால் இதை நாம் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஏழை கிராமப்புற குழந்தைகள் தங்கி படிக்கின்ற மாணவ மாணவியர் இல்லங்களுக்கும் குறுமாணவர் இல்லத்திற்கும் நாம் கொடுத்து உதவி செய்யலாம். இதையே நாம் வருகின்ற ஆண்டுகளிலும் முன்னெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று காலை ஆயர் தந்தை அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்க சென்ற பொழுது இந்த தவக்கால நிகழ்வுகளை எல்லாம் குறித்து நான் ஆயர் தந்தையோடு பேசினேன். நம்முடைய பங்கிலிருந்து ஒரு குடும்பத்தார் தங்களுடைய குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு வாங்கிய ஒரு புது வீல் சேர், பிராண்ட் நியூ, நம்முடைய கோவிலுக்கு அதை கொடுத்தார்கள். ஃபாதர், இதை நீங்கள் வேண்டுமென்றால் நம்முடைய குருக்கள் இல்லத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை கொண்டு போய் நேற்று நம்முடைய மூத்த குருக்கள் திருப்பணி ஆற்றி ஓய்வு பெறுகின்ற ஃபாதர்ஸ் ரிட்டையர்டு ஹோம் பெத்தனி இல்லம் என்று சொல்லி அது பெயரிடப்பட்டிருக்கிறது. 3 குருக்கள் இருந்தார்கள், ஒரு குருவானவர் இறந்து விட்டார், 2 குருக்கள் இருக்கிறார்கள். எனவே நேற்று அதையும் நீங்கள் திருவிழா நாட்களில் கொடுத்த புடவைகளையும் நான் ஆயர் தந்தையிடம் ஒப்படைக்க சென்ற பொழுது இந்த தவக்காலத்தில் நம்முடைய பங்கிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை குறித்தும் ஆயர் தந்தையோடு பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது ஆயர் தந்தைக்கு உங்கள் சார்பாக இந்த வாக்குறுதியை நான் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆண்டும் வருகின்ற ஆண்டுகளும் எங்களுடைய பங்கிலே பங்கு மக்களுடைய ஒரு பாரம்பரிய திருநிகழ்வாக இந்த கைப்பிடி அரிசி திட்டம் என்று சொல்லி ஒன்றை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாட்களில் நாங்கள் சேகரிக்கின்ற எல்லா அரிசிகளையும் மறை மாவட்டத்தினுடைய உங்களுடைய கனவு திட்டமான அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் பங்கேற்கின்ற மாணவ மாணவியர் இல்லங்களில் தங்கி பயிலுகின்ற குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுத்து உதவி செய்வோம் என்று சொல்லி நேற்றைய தினம் உங்கள் சார்பாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன்.
எனவே அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது இறைவசனம் சொல்லுவது போல, சீக்கிரம் பூசை முடிங்க ஃபாதர், ஏன்னா நான் சொல்லுவது போலனா நீங்கள் வாசிக்கணும்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மிகச் சிறுவரை ஆக்கிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் நற்கருணை ஆண்டவர் சிலுவை நாதருக்கே செய்தீர்கள், அறம் நிறை வாழ்வு வாழ்ந்திட. எனவே இந்த கைப்பிடி அரிசி திட்டத்தில் பங்கு மக்கள் தாராள உள்ளத்தோடு உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, திருப்பலியினுடைய மறையுறையினுடைய இறுதியிலே நான் குறிப்பிட்டது போல நாளை முதல், காரணம் இந்த மாலை திருப்பலிகள் கொண்டாடுகின்ற பொழுது வழக்கமாக காலை திருப்பலியில் பங்கேற்பவர்களுடைய எண்ணிக்கை காட்டிலும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது. எனவே உங்களை உற்சாகப்படுத்தவும் வழிபாடுகளில் பங்கேற்கவும், குறிப்பாக இந்த தவ நாட்களில் கடவுளோடு நேரத்தை செலவிடவும் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ளவும் மாலை 6 மணிக்கு திருச்செப மாலை, அதனைத் தொடர்ந்து 6:30 7:15 வரை நோ பிரசங்கம், நோ மறையுரை, ஜாலி. அதனால் நீங்கள் திருப்பலியில் பங்கேற்று அதனைத் தொடர்ந்து 10 நிமிடங்கள், வெறுமனே 10 நிமிடங்கள் திருச்சிலுவை பாதை திருநிகழ்வு நடைபெறும். 7:30 மணிக்கெல்லாம் நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம் அல்லது நீங்கள் தனிப்பட்ட ஜபத்தில் ஈடுபடலாம். எனவே நாளை முதல் காலை திருப்பலி நடைபெறாது, மாறாக மாலையில் திருப்பலிகள் நடைபெறும் என்பதை உங்கள் மேலான கவனத்திற்கு. இது இந்த மாதத்தினுடைய 23ஆம் தேதி சனிக்கிழமை வரை நடைபெறும். 24ஆம் தேதி குருத்து ஞாயிறு, அதன் பிறகு நமக்கு புனித நாட்கள். எனவே புனித நாட்களுடைய வழிபாட்டு கால அட்டவணையை நாம் பின்பற்றிடுவோம். அன்புக்குரியவர்கள், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வீடுகளில் இருப்போர் அல்லது பணிகளை முடித்து கொண்டு வீடுகள் திரும்புவோர் ஆலய வழிபாடுகளில் பங்கேற்று தவக்காலத்தினுடைய அருளை, சிறப்பு ஆசீர்வாதத்தை, நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையினுடைய மையமாயிருக்கின்ற இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட தயாரிக்க இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, வருகின்ற ஞாயிறு, மாதத்தின் 2ஆம் ஞாயிறு, புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்கு பங்கு பணியாளர்கள் சிறப்பு காணிக்கை ஏறெடுக்கும் நாள். புனித பணிகளுக்கு தாராளமாய் உதவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் விரும்பினால் ஆலயத்தை நீங்கள் புதிய கட்டுமான பணிகளை சுற்றி பார்வையிடலாம். நாம் ஆலய கோபுரங்களை எழுப்புகின்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். சுற்றுச்சுவர்களை நாம் கட்டி முடித்திருக்கின்றோம். இப்பொழுது அதோடு சேர்த்து மின் தளவாடங்கள் அமைப்பதற்கான பணிகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எலக்ட்ரிக்கல் வயரிங் ஒர்க்கையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லாருமே, குறிப்பாக ஆலயத்திற்கு வெளியில் அமர்ந்து வழிபாடுகளில் பங்கேற்பவர்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் எக்ஸ்ட்ரா ஃபேன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஈவினிங்கில் லைட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இவை எல்லாமே நீங்கள் இந்த வளாகத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே கோவிலுக்கு வர வேண்டும். எனக்கு இயேசு சொல்கிறார்ல, கோவில் கடவுள் வாழுகின்ற இடம். இயேசுவே சொல்கிறார், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று சொல்லி. இது கடவுளுடைய கோவில், கடவுள் வாழுகின்ற இடம். நம்முடைய ஆன்மாவும் கடவுளும் இணைகின்ற, உறவாடுகின்ற, உரையாடுகின்ற புனிதமான இடம். எனவே உங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் சிரமம் எடுத்து செய்து கொடுக்கிறேன். எனவே மக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். பிரியமானவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி மாலை திருப்பலி பங்கு ஆலயத்தில் நடைபெறாது, மாறாக அருள் சகோதரிகளுடைய பள்ளி வளாகத்தில் நடைபெறும். நம்முடைய பங்கினுடைய இளையோர் சிலுவை பாதையை நாடகமாக, ஒளி காட்சிகளாக அரங்கேற்றுகிறார்கள். பங்கு மக்கள் வழிபாட்டில் பங்கேற்று இளையோரை உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் திருப்பலி நடைபெறும், அதனைத் தொடர்ந்து திருச்சிலுவை பாதை நாடகம் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, நாம் ஏற்கனவே தொடர்ந்து அறிவித்து வருவது போல மார்ச் மாதம் அல்லது தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையை பசிப்பினி ஞாயிறாக கொண்டாடும்படி நம்முடைய தமிழக ஆயர் பேரவை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. ஆனால் உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக நாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த பசிப்பினி ஞாயிறை கொண்டாடுகிறோம். அதற்கான சிறப்பு காணிக்கை உரைகள் உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக நாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். அன்பிய பொறுப்பாளர்கள் அதை பெற்று வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை ஆக்கிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். பிரியமானவர்களே, மார்ச் மாதம் 15, 16, 17 ஆகிய நாட்களில் சாலக்குடி டிவைன் தியான மைய குழுவினரால் தவக்கால தியானம், பாலவாக்கம், கோடியற்பது புனித அந்தோணியார் திருத்தலத்தில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஒருவேளை நம்முடைய பங்கில் இந்த தவக்கால திரு யாத்திரையில் பங்கேற்காதவர்கள் அருகில் இருக்கின்ற நம்முடைய பாலவாக்கம் அந்தோணியார் திருத்தலத்தில் தியானம் நடைபெறுகிறது. சாலக்குடி டிவைன் தியான மைய குழுவினர் முன்னெடுக்கிறார்கள். விரும்புகின்றவர்கள் பங்கேற்று உயிர்ப்பு பெருவிழாவுக்கு உங்களை ஆயத்தப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, கடந்த வெள்ளிக்கிழமை நாம் அறிவித்தது போல
நம்முடைய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் அரசு பொதுத் தேர்வு எழுத தங்களை தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஏற்கனவே 1ஆம் தேதி தங்களுடைய தேர்வுகளை துவங்கியிருக்கிறார்கள். இது 22ஆம் தேதி நிறைவடைகிறது. இவர்களுக்கான ரிசல்ட் வருகின்ற மே மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று சொல்லி கல்வித்துறை அறிவிப்பு செய்திருக்கிறது. நாளைய மறுதினம் பிள்ளைகள் தங்களுடைய 2ஆம் தாளினை ஆங்கிலம் பாடப்பிரிவு தேர்வினை எழுதுகிறார்கள். எனவே பிள்ளைகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 4ஆம் தேதி நாளைய தினம் தேர்வுகளை துவங்கி 25ஆம் தேதி நிறைவு செய்கிறார்கள். 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் 26ஆம் தேதி தேர்வுகளை துவங்கி ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தேர்வுகளை நிறைவு செய்கின்றார்கள். எனவே பிள்ளைகளை நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களில் நினைவு கூற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்கனவே கடந்த 15ஆம் தேதியே தேர்வுகள் துவங்கி இருக்கிறது. எனவே இவர்களையும் உங்களுடைய ஜெபங்களில் நினைவு கூற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வெள்ளிக்கிழமை உங்களிடம் பகிர்ந்து கொண்டது போல இந்த குழந்தைகளுடைய இந்த கால அட்டவணைகளையும் நம்முடைய திருப்பியிடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பழிப்பொருட்களோடு சேர்த்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். எனவே நீங்களும் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மறை மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற கல்வி நிறுவனங்களில் பயிலுகின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய ஆயர் தந்தை அவர்களும் தன்னுடைய சிறப்பு வாழ்த்துக்களை ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் தன்னுடைய கடிதத்தில் இப்படியாக குறிப்பிடுகின்றார். Let us keep all our educational institutions in our prayers and wish our children calm and consecrated preparations for their examinations in whatever standards they are. We specially wish our students appearing for their decisive government examinations all the very best என்று சொல்லி நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் கூட நம்முடைய அரசு பொதுத் தேர்வு எழுதுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் கொடுத்திருக்கிறார் என்பதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இறுதியாக 2 அறிவிப்புகள். ஒன்று, ஆலயத்தினுடைய வெளியிலே நாம் ஒரு லிஸ்ட் வச்சோம். லிஸ்ட்டில் ஒரு சர்வேக்காக பேப்பர்ஸ் வச்சுருக்கேன். இந்த சர்வே கூட கிடையாது. நம்முடைய பங்கில் நிறைய பேர் என்னிடம் ஃபாதர் எங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஜாப் பார்த்து கொடுங்க, வேலை பார்த்து கொடுங்க தாங்க என்னுடைய ரெஸ்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய வாட்ஸ்அப், அது நான் தனிப்பட்ட முறையில் வச்சல, பங்கினுடைய வாட்ஸ்அப்பில் நமக்கு தெரிந்த ஒரு 5-6 பேர் தான் என்னுடைய தொடர்பில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் என்னிடம் இந்த வேலை தேடுவோருக்கான ரெஸ்யூம் வரும்பொழுது நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன். ஆனால் நம்முடைய இளையோர் குழுவில் இருக்கின்ற ஒருவரிடம் கேட்டபொழுது அவர் சொன்னார், ஃபாதர், நம்ம பள்ளிக்காரன பங்களை மட்டும் ஹெச்ஆர்ஸ் அண்ட் ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் நாட் லெஸ் தென் 120 ஃபாதர் அப்படின்னு சொன்னார். 120 அப்படின்னு இந்த பங்குக்கான பெரும் ஆசீர்வாதம். நீங்கள் நினச்சாவே இந்த பங்கில் இருக்கிற எல்லாருக்குமே வேலை வாய்ப்பை எப்படியாச்சும் நீங்கள் வாங்கி கொடுங்க, பிழைக்கட்டுமே, வருமானத்தை ஈட்டிக்கிட்டமே, அது உங்களுடைய குடும்பங்களுக்கான ஆசீர்வாதமாக மாறட்டுமே. அதனால் அன்புக்குரியவர்களே, டு த ஹெச்ஆர்ஸ் அண்ட் ஹெச்ஆர் மேனேஜர்ஸ், தயவு செய்து உங்களுடைய பெயர், உங்களுடைய வாட்ஸ்அப் எண், விரும்பினால் உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயரை நீங்கள் எழுதி கொடுத்து விட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I have left two letter pads there with the papers. Now I wish தயவு செய்து ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, நிறைய அன்பியங்களில் அன்பிய கூட்டங்கள் நடைபெறுகிறது. அன்பிய பொறுப்பாளர்கள் பொறுப்பினை எடுத்துக்கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நடைபெறுகின்ற அன்பிய கூட்டங்களில் நான் அல்லது உதவி தந்தை பங்கெடுப்பார் என்பதையும் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அன்புக்குரியவர்கள், இறுதியாக கடந்த வெள்ளிக்கிழமை நேற்றைய முந்தின தினம் ஒரு பாடல் ஒன்றை நான் வெளியிட்டிருக்கின்றேன். நம்முடைய பங்கினுடைய பெயரால் மனிதா மனந்திரும்பு என்று சொல்லி நம்முடைய குருக்களுக்கு அதை நான் அனுப்பிய பொழுது ஏராளமான குருக்கள் வாழ்த்து சொன்னதோடு இந்த பாடல் மிக அழகாக இருக்கிறது, எளிய வார்த்தைகள், ஆனால் மிக அழுத்தமான செய்தி என்று சொல்லி சொன்னார்கள். பங்கில் இருக்கின்ற ஒரு 15 பேர் கூட தனிப்பட்ட முறையில் சொல்லி, ஃபாதர் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஃபாதர், ரொம்ப எளிமையாக இருக்குது ஃபாதர், ரொம்ப ஃபீல் ஆகுது ஃபாதர், போடும் பொழுது எங்களுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டோம் ஃபாதர் அப்படின்லாம் சொன்னாங்க. ஐம் ஸோ ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். பட் ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். எனக்கு இல்லை, இது நம்முடைய பங்கிற்கு. நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், இந்த குட்டி பசங்க தான் சொன்னானுங்க, இது நிறைய வியூஸ் போனால்
நமக்கு வந்து அந்த சில்வர் டேபு கொடுப்பாங்க அப்படின்னு ஆசைப்படுவோமே, என்ன கிடக்கு? ஆசைப்படலாமா படக்கூடாதா? ஏங்க ஆசைப்படலாங்க. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டாரு. ஆசை தான் படுறோம், நம்ம அடையணும்னு விரும்பல, ஆசைப்படுகிறோம். அப்போ இந்த பாடலை நீங்கள் நம்முடைய வலையொலி பகுதியிலிருந்து, யூடியூப்லேருந்து நீங்கள் அதுலேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அல்லது அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய இன்ஸ்டா பேஜில் போட்டு நீங்கள் அதை ஒளிபரப்பு அல்லது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இருக்கின்ற எல்லாருக்குமே நீங்கள் அனுப்பலாம். நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பீங்க, நீங்கள் அதில் கூட போட்டிங்கன்னா அது ஒரு 200-250 பேருக்கு ஒரே டைமில் அது போய் சேரும். அதை பார்ப்பார்கள், நமக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். இப்போது நிலவரப்படி ஜான் இப்போ எவ்வளோ வியூஸ் போயிருக்கு ஜான்? 1300. நம்ம நேற்று முன்தின தினம்தான் செய்தோம். ஏறக்குறைய 1300 பேர் இதை பார்த்திருக்கிறார்கள். நிறைய பேர் அந்த பேஜில் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ். அன்புக்குரியவர்களே, இது ஒரு வகையான நற்செய்தி அறிவிப்பு பணி. எனவே இந்த பாடலை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு, இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நீங்கள் மொபைலில் பல மணி நேரம் தேவையில்லாமல் செலவு பண்ணீங்க, அந்த தேவையில்லாமல் செலவு பண்ணுற அந்த நேரத்தில் 1 நிமிஷம் அல்லது செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டாவே இது நம்முடைய பங்கை இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லும். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா இல்லையான்னு தெரியல, மழலை மன்னவா அப்படின்னு சொல்லி ஒரு கேசட் வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? கொயர், அதில் பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட். அந்த பாட்டு அது வந்து ஃபாதர் அந்தோனி சாமி அப்படின்றவர் குழந்தை இயேசு கிண்டி கோவிலிருந்து தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணார். அப்போல்லாம் கேசட்டு சிடியெல்லாம் கிடையாது, பென்ட்ரைவ் கிடையாது. அந்த பாடல்கள் தான் தமிழகம் முழுவதும், ஏன் உலகில் தமிழர்கள் வாழ்ந்த கத்தோலிக்க கருத்தில் வாழ்ந்த எல்லா இடங்களிலும் அந்த கேசட்டில் வந்த பாட்டு தான் இப்போ பாப்புலர், பயங்கர பாப்புலர். சொல்லப்போனால் அந்த சிடியால் தான் கிண்டி குழந்தை இயேசு கோவிலே ஃபேமஸ் ஆச்சு. இப்போ படுத்துக்குச்சு, இதுக்கு முன்னாடி சொல்கிறேன். அந்த ஃபாதருடைய அந்த மழலை மன்னவா, அவர் எங்கள் ஊரில் பங்கு சாமியாராக இருந்தார். எங்கள் ஊரில் 7 வருஷம் பங்கு சாமியார் இருந்த ஒரே பங்கு சாமியார் அவர் தான். அவருடைய அந்த மழலை மன்னவா கேசட்டில் வந்த எல்லாம் கிறிஸ்துமஸ் பாட்டுங்க, எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அது அந்த ஆலயத்தை தமிழகத்தில் மிகப்பெரிய ஆலயமாக உயர்த்தி காட்டியது. அன்புக்குரியவர்களே, இந்த பாடல் கூட நம்முடைய பங்கினுடைய பெயரால் தான் நாம் வெளியிட்டு இருக்கிறோம். எனவே உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி ஆசருக்கு எழுந்து நிற்போம்.